ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹென்னா மிக்ஸாலஜி தியரி. ஆல்ரெடி நம்ம ஹென்னா மிக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலி ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கு நீங்கள் நம்ம ஹென்னா மிக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஹென்னா மிக்ஸாலஜி தியரி அப்படின்ற கிளாஸுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 3 டைப்பில் நம்ம பார்க்கலாம். மிக்ஸாலஜி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஹென்னா பேஸ்ட் நம்ம ஒரு ப்ராசஸ் படி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுதான் ஹென்னா மிக்ஸாலஜி. இதை 3 டைப்பாக இன்றைக்கி உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருக்கேன். இது என்னென்னா ஸ்மால் பேட்ச், மீடியம் பேட்ச், லார்ஜ் பேட்ச். இதில் லார்ஜ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு சுத்தமாக தேவைப்படாது. நீங்கள் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, நிறைய பண்ணுறீங்கன்றப்ப தான் உங்களுக்கு லார்ஜ் தேவைப்படும். மீடியமே எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ நீங்கள் ஸ்மால் பேட்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். இருந்தாலும் 3 டைப்லேயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸ்மால் பேட்ச் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமம் 50 கிராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். மீடியம் பேட்சில் 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். லார்ஜ் பேட்சில் 500 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு நீங்கள் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 20 ml ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு 40 ml ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லார்ஜ் பேட்சுக்கு ஒரு 500 கிராம் ஹென்னா பவுடருக்கு நீங்கள் 200 ml ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆயில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ மொத்தமாக ஹென்னா மிக்ஸாலஜியில் நீங்கள் என்னென்ன திங்ஸ் போடுவீங்களோ அதை வச்சு தான் நம்ம இந்த கிளாஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சுகர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னொரு கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஆட் பண்ணணுன்றதை மட்டும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்மால் பேட்சுக்கு 20 கிராம் சுகரும், மீடியம் பேட்சுக்கு 40 கிராம் சுகரும், லார்ஜ் பேட்சுக்கு 200 கிராம்ஸ் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஹென்னா பவுடர் பொறுத்தளவுக்கும் அளவு வேரி ஆகும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப மாதிரி தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ தான் வாட்டரோட அளவு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே ஒரு அளவு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சிரும். பட் மிக்ஸாலஜி இப்போ டீட்டெயிலாக எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் பேட்ச் நீங்கள் பண்ணும்போது அதில் எவ்வளோ கோன்ஸ் எடுக்கலாம், மீடியம் பேட்ச் பண்ணும்போது அதில் எவ்வளோ நீங்கள் கோன்ஸ் எடுக்கலாம், லார்ஜ் பேட்சில் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்மால் பேட்சில் நம்ம ஒரு கோனுக்கு 25 கிராம்ஸ் பேஸ்ட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா 7 to 8 கோன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மீடியம் பேட்சில் சேம் ஒரு கோனுக்கு 25 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 15 to 16 கோன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். லார்ஜ் பேட்சில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் ஒரு கோனுக்கு 25 கிராம்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா 75 to 80 கோன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஹென்னா மிக்ஸாலஜி பற்றின ஒரு பேசிக்கான இம்பார்ட்டண்ட்டான தியரி. ஓகே, கண்டிப்பாக இது இருந்தாலே நீங்கள் எப்போவுமே இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே மிக்ஸாலஜி பண்ணும்போது எடுத்து பார்த்து கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், இது எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க்காகவும் செஞ்சு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.